இந்த சமூக வலைத்தளங்களில் ரணில் விக்ரமசிங்கே அவர்களுடைய புகைப்படம் வெளியாகின்ற பொழுது அவர் புத்தகத்தோடு அல்லது புத்தகம் படிப்பது போன்று இருந்தது போலவும் அங்கு இருக்கின்ற மருத்துவ அதிகாரிகளோட சாதாரணமாக பேசி பழகுகின்ற ஒரு சூழ்நிலை இருந்ததையும் காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது. இது தொடர்பாக நீதிமன்றத்தில் பேசப்படுகின்ற பொழுது மக்கள் வரிசையில் நின்று இந்த பொது வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெறுகின்ற இந்த சூழ்நிலையில் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் சில போலியான விடயங்களை குறிப்பிட்டு மருத்துவ வசதியினை பெற்றுக்கொண்டாரா என்கின்ற விமர்சனம் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் மேலே முன்வைக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்தும் இது மட்டும்தான் முன்வைக்கப்பட்டிருந்ததாண்டா இல்லை. 16 மில்லியன் ரூபாய் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் அரச நிதியை தவறாக தன்னுடைய சொந்த தேவைக்காக பயன்படுத்தி இருந்தார் என்கிற விமர்சனத்தின் அடிப்படையில் தான் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் மேலே இந்த வழக்கு தொடுக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக இங்கிலாந்தில் நடந்த ரணில் விக்ரமசிங்கே அவர்களுடைய மனைவியாருடைய பட்டமளிப்பு விழாவில் இவர் பங்கேற்பதற்காக சென்றிருந்தார். அது அரசாங்க நிதியில தான் இவர் சென்றிருந்தார். இங்கே அவருடைய சொந்த தேவைக்காக அரசாங்க நிதி பயன்படுத்தப்பட்டது என்ற குற்றச்சாட்டு தான் முன்வைக்கப்பட்டிருந்தது. இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக தொடர்ந்து விசாரிக்கின்ற பொழுது இதிலேயும் சில சிக்கல் நிலைமைகள் இருக்கிறது அங்கே கொண்டு வரப்பட்டிருந்தது. குறிப்பாக இந்த விடயம் தொடர்பாக ரணில் விக்ரமசிங்கனுடைய ஜனாதிபதி செயலாளராக இருந்த சமன் ஏக்கநாயக்க அவர்கள் சில விஷயங்களை மாற்றியிருந்தார். இங்கே குறிப்பிட்ட கடிதத்தில் முன்னைய காலகட்டங்களில் இது ஒரு தனிப்பட்ட பயணம் என்று அச்சிடப்பட்டிருந்தது. பிறகு வெறுமனே பயணம் என்கின்ற விடயம் குறிப்பிடப்பட்டிருந்தது. பிறகு உத்தியோகபூர்வ பயணம் என்கின்ற விஷயம் இணைக்கப்பட்டிருந்தது. அப்போ ஏதோ ஒரு வகையில் இங்கே இந்த கடிதத்திலையும் மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றது. ஆகவே இங்கே அவர் சென்றது தனிப்பட்ட பயணம்தான். ஆனால் இது ஒரு உத்தியோகபூர்வ பயணம், அரசாங்கத்தால் செய்யப்பட்ட பயணம், அரச தேவைக்காக செய்யப்பட்ட பயணம் என்கின்ற விடயம் அதில் பேசுபொருளானது என்கின்ற விஷயம் இந்த நீதிமன்றத்தில் பேசப்பட்டது.